Hi students. கடந்த 5 நாளா வந்து அல்ஜிப்ரா கிளாஸ் பார்த்துட்டு இருந்தீங்களா? மனோஜ் சார் எடுத்துப்பாரு. அல்ஜிப்ரா கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணி மனோஜ் சார் போயிட்டு இருந்தார். கரெக்டாக? ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் அல்ஜிப்ராக்கு அடுத்த டாப்பிக்காக ஜாமெண்ட்ரி பார்க்கலாம். ஓகேவா? ஜாமெண்ட்ரி போகலாம். ஜாமெண்ட்ரியில் பேசிக்ஸை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள கொஸ்டின்ஸு அந்த மாதிரி போகலாம். ஓகேவா? ஸோ ரெகுலராக வந்து பாருங்கள். ஓகேவா? ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் இல்லை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள், பார்க்குறது தான் எங்களுக்கான சப்போர்ட்டு. கரெக்டாக? நாங்களும் தான் குவாரண்டைனில் இருக்கோம். கரெக்டாக? உங்களுக்காக நாங்களும் வந்து சேர்ந்து தானே. ஓகே, எங்கள் டியூட்டி இது, புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தரணும் தானே. ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், ரெகுலராக பாருங்கள். ஓகேவா? ஃபைன். அப்படியே அதன் மூலயமா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புதுசாக உள்ளவங்களுக்கும் சொல்கிறேன், இல்லை பழைய படித்தவங்களுக்கும் சொல்கிறேன். ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இதெல்லாம். ஓகேவா? அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், ஜாமெண்ட்ரியாக இருக்கட்டும், மென்சுரேஷனாக இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே எப்போதும் ஞாபகம் இருக்காது. கரெக்டு தானே? ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஜாமெண்ட்ரி. ஓகே, ஃபைன். இப்போ ஜாமெண்ட்ரி வந்து எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு கேள்வியாக இருந்தால், ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. கரெக்டாக? ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜி, ஜுவாலஜி எதுவாக இருந்துட்டு போகுது. அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் ஷேப் இருக்கும். அந்த பேசிக்ஸ் எல்லாம் வேணும் தானே. அதெல்லாம் இருந்தால் தானே எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஜாமெண்ட்ரி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஜென்ரலாக சொல்கிறேன், ஜென்ரலாக அதுக்காக தான் ஜாமெண்ட்ரி அப்படின்றத வச்சுருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுல்லாக நம்ம படிக்கணுன்ற தேவை கிடையாது. கரெக்டாக? எல்லாமே அப்படி தான். இப்போ அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஃபுல்லாக அல்ஜிப்ரா இன்னும் நோட்டு படிக்க போகிறோம்னா கிடையாது. அல்ஜிப்ரான்றது காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் டாபிக்ஸ் தான். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்கிறது தான் அல்ஜிப்ரா. ஸோ அதே மாதிரி ஜாமெண்ட்ரிலேயும் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறது கிடையாது. எக்ஸாம் ஓரியன்டாக தான் படிக்க போகிறோம். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரப்போகுது, இல்லை வேண்டாம் அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ ஜாமெண்ட்ரி அப்படின்றது ஸ்ட்ரக்சர்ஸோட பேசிக். ஸோ ஜாமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர்ஸோட பேசிக் அப்படின்னா அதுக்கும் சில பேசிக்கான பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு ஜாமெண்ட்ரி வந்து டெவலப் பண்ண முடியும். கரெக்டாக? எப்போதுமே ஒரு பேசிக்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ எடுத்தோடனே எல்லோரும் போய் ஃபைனல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 எழுதுவோம், ஸ்டேஜ் 2 எழுதுவோம், ஸ்டேஜ் 3 எழுதுவோம், அப்படி தான் போவோம். கரெக்டாக? அதே மாதிரி ஜாமெண்ட்ரிக்கும் பேசிக் இருக்குது. ஸோ என்ன பேசிக் அப்படின்னா, ஜாமெண்ட்ரிக்கு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் தேவை. ஓகேவா? முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பாயிண்ட் ஃபஸ்ட்டு. ஓகேவா? பாயிண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேவா? எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது ஒரு சின்ன புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ பாயிண்ட் அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ். ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவு பாயிண்ட் அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதை வச்சு தான் எதாக இருந்தாலும் நம்ம மூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் XY கிராஃப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த கிராஃபில் 0 0 ஆரிஜின் பாயிண்ட்டுன்னு ஒன்று ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க அந்த எக்ஸாக்சிஸ் Y ஆக்சிஸ் கிராஃபில். ஸோ அதே மாதிரி ஜாமெண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாயிண்ட் அப்படின்றது தான் பேசிக். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவு. ஓகேவா? ஓகே, பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து லைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதான் லைன்ஸ். ஓகேவா? பாயிண்ட்ஸ் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதுதான் லைன்ஸ். ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா ஆங்கிள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆங்கிள். ஸோ பாயிண்ட், லைன், ஆங்கிள் இது 3ம் இருக்கணும். ஓகேவா? ஒரு ஜாமெண்ட்ரி நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது 3 இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. இது 3 கண்டிப்பாக தேவை. ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் எமர்ஜ் ஆகுது. ஸோ இந்த லைன் வந்து என்ன ஆங்கிளில் போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ பாயிண்ட்டு, லைனு, ஆங்கிள் இது 3மே ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போது பாயிண்ட்ஸை பற்றி நிறைய படிக்கணுன்ற தேவையில்லை. ஏன்னா பாயிண்ட் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீரீஸ் ஆஃப் கண்டினியூஸ் பாயிண்ட்ஸை ஒன்றா சேர்த்திங்கன்னா அதான் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம் தானே. கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா இதிலே இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை வச்சு இந்த கேப்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு லைன் ஆகிட்டு போகுது. ஸோ சீரீஸ் ஆஃப் இன்ஃபினிட் ஆஃப் லைன்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் அ லைன். கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வச்சுட்டே போகிறீங்கன்னா அதுதான் லைன். ஓகேவா? அப்போது பாயிண்ட்லேருந்து லைன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? கரெக்ட். ஓகே, இந்த லைனில் வந்து ஒரு மூணு திங் இருக்குது. என்ன அப்படின்னா லைனு, ரே, லைன் செக்மெண்ட். லைனு, ரே, லைன் செக்மெண்ட். ஸோ இதில் இந்த லைன், ரே, லைன் செக்மெண்ட் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஓகே, லைன் அப்படின்றது என்ன அப்படின்னா சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது தான் இது 3மே. ஆனால்
அந்த ரெஃபரன்ஸ்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா? ஸோ அந்த ரெஃபரன்ஸை வச்சு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் லைன் அப்படின்றது என்னன்னா சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கனெக்டட். ஓகேவா? சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கனெக்டடு விச் ஹேஸ் நோ எண்ட்ஸ். which has no ends. So line அப்படின்றது என்னன்னா series of point connected which has no ends extending infinitely in both sides அப்படின்றது தான் line. ஓகே, ரே அப்படின்றது என்னன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு சர்டைன் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு லைன் ஒரு சைடில் மட்டும் இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ரே அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து இன்ஃபினிட்டாக அந்த லைன் அந்த பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த லைன் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் ரே. ஓகேவா? ஸோ எல்லாமே இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு சைடும் இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். ஒரு ரேக்கு வந்து ஒரு சைடு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும், இன்னொரு சைடு அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ரே. ஓகேவா? லைன் செக்மெண்ட் அப்படின்றது என்னன்னா போத் சைட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ரெண்டு சைடுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நீங்கள் இது பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் என்னன்னா லைன் செக்மெண்ட். ஸோ லைனு, ரே, லைன் செக்மெண்ட், இது மூணு இப்போ புரியுதா? ஓகே, ஸோ பாயிண்ட் பார்த்துட்டோம், பாயிண்ட்டுக்கு அடுத்து லைன் பார்த்துட்டோம். லைனு, ரே, லைன் செக்மெண்ட். நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறது வந்து லைன் செக்மெண்ட்ஸ் தான். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சரையும் 2D ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், 3D ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் என்னது யூஸ் பண்ண போகிறோம்னா லைன் செக்மெண்ட்ஸ் தான். ஏன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் தான் அதுக்கு இருக்கும். இப்போ 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரைய போகிறீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அதுதான் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு தான் நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. அப்படின்னா அது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ லைன் செக்மெண்ட்ஸ் தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவு. ஓகே, ஃபைன். லைனு, ரே, லைன் செக்மெண்ட் முடிஞ்சா? ஓகே, ஸோ இதுக்கு யூனிட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். லைனுக்கு யூனிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தானே, மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். யூனிட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ லைன்ஸ். அடுத்து ஆங்கிள்ஸ். ஸோ பாயிண்ட்டு, லைன்ஸு, ஆங்கிள்ஸ், இது மூணு சேர்ந்தால் தானே ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். கரெக்டாக? பாயிண்ட்டு, லைனு, அடுத்து ஆங்கிள்ஸ் இது மூணு சேர்ந்தால் தான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆங்கிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆங்கிள் அப்படின்னா என்ன? ஸோ ஓகே, நான் லைன்னு சொல்லிட்டேன், பாயிண்ட்டு சொல்லிட்டேன். அப்போனா ஆங்கிள்னு சொல்லணும் தானே. ஆங்கிள் என்னன்னு, லைன் என்ன சொன்னேன்? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதான் லைன்னு சொன்னேன். அப்போ ஆங்கிள் என்னவா இருக்கலாம்? ஒரு ஆங்கிள் அப்படின்றது என்னன்னா ஒரு ரெண்டு ரே. ஓகேவா? ரெண்டு ரே ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து பாஸ் ஆகணும். ஓகேவா? அப்படின்னா என்ன? ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ரெண்டு ரே அப்படின்னா இந்த சைடு ஒரு ரே போகுதுன்னு வச்சுக்குவோம், இந்த சைடு ஒரு ரே போகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த சைடு ஒரு ரே, இந்த சைடு ஒரு ரே, ரெண்டு ரே ஒரு சர்டைன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து எமர்ஜ் ஆகுது. அப்படின்ற கேஸில் இந்த இன்பிட்வீன் கேப் இருக்குது தெரியுமா? இதை தான் வந்து ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை தான் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு ரெண்டு ரே, அதுக்குள்ளே இருக்க பாட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிள்னு சொல்லுவாங்க. டினோட்டட் பை டீட்டா. ஜென்ரலாக டீட்டான்னு தான் டினோட் பண்ணுவாங்க ஆங்கிள். ஓகே, அப்போ ஆங்கிள். ஸோ ஆங்கிள்னா இதான், ஒரு ரெண்டு ரே, இல்லை அப்படின்னா ரெண்டு லைன், இல்லைன்னா ரெண்டு லைன் செக்மெண்ட், எப்படியோ. ஓகேவா? இப்போ இதை நான் வந்து ஒரு ரெண்டு லைன் எடுத்திருக்கேன், இன்ஃபினிட்டாக பாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இன்ஃபினிட்டாக பாஸ் ஆகிற ரெண்டு லைன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் தானே மீட் பண்ணுது. ஓகேண்ணா, இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் மீட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ இது ரெண்டு ஒரு ரே, இதுவும் ஒரு ரே, இதுவும் ஒரு ரே அப்படின்னு 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ ரெண்டு ரேக்கு நடுவில் உள்ள ஒரு மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது தான் ஆங்கிள். ஓகே, ஃபைன். ஆங்கிளும் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது பாயிண்ட்டு, லைனு, ஆங்கிள் இது மூணு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாயிண்ட்டை வந்துட்டு லைனை வந்துட்டு சொல்கிறதுக்கு மீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஆங்கிளை சொல்கிறதுக்கும் யூனிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டிகிரி, ரேடியன், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். டிகிரி அண்ட் ரேடியன். ஸோ டீட்டா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைனா டீட்டா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில் மெஷர் பண்ணலாம். ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, டிகிரி அண்ட் ரேடியன். ஸோ இதில் இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா டிகிரிக்கும் ரேடியனுக்கும் என்ன ரிலேஷன்னா பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த ரிலேஷனை வச்சு நம்ம வந்துட்டு டிகிரிக்கும் ரேடியனுக்கும் உண்டான ரிலேஷன் சொல்லலாம். ஓகேவா? 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 பை பை டிகிரி. கரெக்டா? 180 பை பை டிகிரி. ஸோ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 பை பை டிகிரி. ஓகேவா? இந்த மாதிரி டிகிரிக்கும் ரேடியனுக்கும் ரிலேஷன் சொல்லலாம். இந்த டிகிரிக்கும் ரேடியனுக்கும் ரிலேஷனை வந்து நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் மறுபடியும் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே ஆங்கிள்ஸ் வச்சு தான் டீல் பண்ண போகிறீங்க. ட்ரிக்னாமெட்ரியில் வந்து ஃபுல் ஆங்கிள்ஸ் வச்சு தான் டீல் பண்ணுவீங்க.
ஸோ அந்த இடத்துல கம் அக்ராஸ் பண்ணுறப்ப இந்த டிகிரியையும் ரேடியனையும் எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்றத வந்து ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து அங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே அதில் ஆங்கிள்ஸ் தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜாமெட்ரியை பொறுத்தளவு நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரேடியன் ஒன்று இருக்குது, டிகிரின்னு ஒன்று இருக்குது, இது ரெண்டுக்குமான ரிலேஷன் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போது டிகிரின்னு ஒன்று இருக்குது, ரேடியன் ஒன்று இருக்குது. ஸோ பாயிண்ட்டு, லைனு, ஆங்கிள். லைனில் என்னென்ன இருக்குது, ஆங்கிள்னால் எப்படி, ஆங்கிள் என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்றது வரைக்கும் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஓகே ஃபைன். இப்போ அடுத்து வந்து ஆங்கிளில் வந்துட்டு என்னென்ன மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆங்கிள்னால் என்னென்னு சொல்லுவோம், ஒரு 30 டிகிரி, ஒரு 40 டிகிரி அப்படி இருக்கிறது தான் ஆங்கிள்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதான் சொல்லுவோம். கரெக்டாக? ஆக்சுவலி ஆங்கிளுக்கும் மெஷர்ஸ் வேறு அக்யூரேட்டாக தேவைப்படும். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஒரு கோடு வரைகிறோன்னு வச்சுக்குவோம். அது வந்து பழைய காலத்தில் வரைகிறாங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வரைஞ்சிருப்பாங்க. அந்த நீங்கள் இது படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரியிலெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டு எதுக்காக பண்ணுறாங்கன்னா அக்யூரஸிக்காக கொண்டு வராங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அக்யூரஸிக்காக தான் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ எப்போதுமே ஒரு மெஷர்மெண்ட்டோ ஒரு மேத்தமேட்டிக்ஸோ அதுக்கு வந்து அக்யூரஸி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜந்தர் மந்தர் எடுத்துக்கோங்களேன். ஜந்தர் மந்தர் அப்படின்றது என்ன, அது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் இது. ஓகேவா? சன்னோட டைமிங், மூனோட டைமிங் அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எக்ஸாக்டாக அந்த இதை வந்துட்டு சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த ரீடிங்ஸ்லாம் ரொம்ப அக்யூரஸியோடு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சொல்ல வரேன். ஸோ அக்யூரஸிக்காக தான் நிறைய நம்ம பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஆங்கிளுக்கு வந்து இப்போ நான் 30 டிகிரி நான் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம். 30 டிகிரிக்கும் 31 டிகிரிக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதையும் நான் சொல்லணும் தானே. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னா 1 நிமிஷம் 40 செகண்ட்னு சொல்லலாம், 1 நிமிஷம் 42 செகண்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டிகிரிக்கும் இருக்குது. டிகிரிக்கு வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் 360 டிகிரின்னு சொல்லலாம், 360 டிகிரின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா 359 டிகிரி 59 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 359 டிகிரி 59 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸ். இதுக்கும் மினிட்ஸ் செகண்ட்ஸ் தான். டிகிரி, மினிட்ஸு, செகண்ட்ஸு. மினிட்ஸை டினோட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள், செகண்ட்ஸை டினோட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள். ஓகேவா? 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஓகேவா? 1 minute is equal to 60 seconds. 1 degree is equal to 60 minutes, 1 minute is equal to 60 seconds. ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த 60 செகண்ட்ஸ்ன்றது என்ன ஆகும், 1 minute ஆகுமா? கரெக்டாக? அந்த 1 minute ஆகிடுச்சுன்னா இங்கே என்னவா இருக்கும், இங்கே 60 மினிட்ஸாக இருக்குமா? 60 மினிட்ஸ் எவ்வளோ, 1 டிகிரியா? அந்த 1 டிகிரி இங்கே வந்துருச்சுன்னா 360 டிகிரியா? ஸோ நான் 360 டிகிரி எப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இப்படியும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா நான் சொன்னதான் அக்யூரஸிக்காக. இப்போ நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். 59க்கு அடுத்து 59, அதுக்கப்புறமா ஒரு 59 இருக்குனாலும் அக்யூரஸியோட என்னால் சொல்ல முடியும். ஸோ இது இப்படியும் வந்து டிகிரிஸை மெஷர் பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா? அடிஷன் ஆஃப் டிகிரி, சப்ராக்ஷன் ஆஃப் டிகிரியில் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸை வச்சு வரலாம். பார்ப்போம், கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரி, ஓகே. அப்போது டிகிரியை வந்து நான் ஆங்குலர் மெஷரை வந்துட்டு இப்படியும் சொல்லலாம். இதுக்கு அடுத்து தான் ரேடியன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் அந்த மாதிரி ரேடியன்ஸில் பாயிண்ட்ஸில் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பை ரேடியன் தானே நான் எடுத்தேன். பை ரேடியன்னா என்ன, 3.14 தானே. 3.14 அந்த ரேடியன் அளவு அந்த மாதிரி பாயிண்டில் போயிட்டே இருக்கும் ரேடியனுக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ டிகிரிக்கு தான் நமக்கு வந்து பிரச்சனை. ஸோ டிகிரிக்கு வந்து மினிட்ஸும் செகண்ட்ஸும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால். ஓகே ஃபைன். ஸோ அப்போது டிகிரி, மினிட்ஸ், செகண்ட்ஸ் 3 டைப்ஸாக வந்துட்டு அதை பிரிக்கலாம். ஓகே ஃபைன். அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், டிகிரி என்ன மெஷரு, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பிளான சம் வச்சுக்குவோம். ஓகேவா? ஒரு சிம்பிளான சம்மில் வந்துட்டு 45 டிகிரி 34 மினிட்ஸ் 56 செகண்ட்ஸ். இதையும் 25 டிகிரி 45 செகண்ட்ஸ் 39 மினிட்ஸ். இது 2 டிகிரியும் நான் ஆட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இது 2 டிகிரியும் நான் ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போ 45 டிகிரியும் 25 டிகிரியும் ஆட் பண்ணுங்கன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க 70 டிகிரி அப்படின்னு. கரெக்டாக? ஸோ 45யும் 25யும் ஆட் பண்ணு அப்படின்னா 70 டிகிரின்னு டக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்கேன், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் இன் டேர்ம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேனா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் டிகிரி கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து பெரிய ப்ராசஸ். செகண்ட்ஸுக்கு நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது என்னது,
1 minute is equal to 60 seconds தானே. அப்போ இன்ட்டு 60 போடலாமா? 34 இன்ட்டு 60 போட்டேன்னா அத்தனை நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ்னு வந்துருமா? கரெக்டாக. அதே மாதிரி 45 இன்ட்டு 3600 60 இன்ட்டு 60 கரெக்டாக 3600 டிகிரிஸ் சாரி 3600 செகண்ட்ஸ். இப்போ இங்கே 56 செகண்ட்ஸ். இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்துருமா? இந்த ஆங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்துடும். அதே மாதிரி இதையும் செகண்ட்ஸ்லேயே கன்வெர்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் அடிஷனான ஆங்கிள் கிடச்சிரும். மறுபடியும் அதை வந்துட்டு டிகிரிக்கு மாற்றணும். ஸோ இது வந்து ரொம்ப டீடியஸான ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். ஸோ இப்படி வேணும், ஓகேவா? ஸோ செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது வேணும். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 45 டிகிரி 34 minutes and 56 seconds 34 minutes and 56 seconds 25 degree 45 minutes and 39 seconds. இது ரெண்டுத்தையும் தானே ஆட் பண்ணோம், கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? ஓகேவா? இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 95 செகண்ட்ஸ் இருக்கட்டும். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 79 minutes இருக்கட்டும். இதை ஆட் பண்ணால் என்ன? 70 டிகிரி இருக்கட்டும். இப்போது நம்ம பார்த்தபடி என்னன்னு பார்த்தோம்? 60 minutes தான் மேக்ஸிமம், ஓகேவா? 360 டிகிரி 60 minutes அண்ட் 60 seconds தான் மேக்ஸிமம் அதோட யூனிட்டு, ஓகேவா? 60க்கு மேலெல்லாம் மினிட் கிடையாது. இப்போது நீங்கள் செகண்ட்ஸில் சொல்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 79 செகண்ட்னா சொல்லுவீங்க, கிடையாதுல்ல? 60க்குள்ளே தானே சொல்லுவீங்க. அப்படி தானே மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எப்போதுமே மினிட்ஸுக்கு 60 தான் மேக்ஸிமம் ரேஞ்சு, அதே மாதிரி செகண்டுக்கும் 60 தான் மேக்ஸிமம் ரேஞ்சு, ஓகேவா? மினிட்ஸை பொறுத்தளவு 60 தான் மேக்ஸிமம் ரேஞ்சு, செகண்ட்ஸை பொறுத்தளவு 60 தான் மேக்ஸிமம் ரேஞ்சு. அப்போது இந்த இடத்துல ரேஞ்சுக்கு அதிகமாக இருக்கா? கரெக்டாக, இந்த இடத்துல ரேஞ்சுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரேஞ்சுக்கு அதிகமாக எவ்வளோ இருக்குது? 95ல் ரேஞ்சுக்கு அதிகமாக எவ்வளோ இருக்குது? 60 தான் ஆக்சுவலி ரேஞ்சு, ஓகேவா? 60 செகண்ட்ஸ் ப்ளஸ் எவ்வளோ இருக்குது? 35 செகண்ட், கரெக்டாக? 60 தான் மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு சொல்லியாச்சா? ஸோ 60 seconds கான்ட்ரிபியூட்ஸ் 1 minute, கரெக்டாக? இதை நான் எப்படி எழுதலாம்? 1 minute 35 secondsனு எழுதலாம் தானே, கரெக்டான? ஸோ அதே மாதிரி இங்கே 60 minutes மேக்ஸிமம் ரேஞ்சு, அதை தாண்டி 19 minutes இருக்கா? ஸோ இதை வந்து 1 degree and 19 minutesனு என்னால் எழுத முடியுமா? கரெக்டாக? கரெக்ட். இது 70 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு 1 degree இருக்குது தானே, கரெக்டாக? அதை எடுத்து இங்கே போட்டால் 71 டிகிரி. அடுத்து 19 minutes and 1 minute plus 35 seconds இப்படி தானே இருக்குது. மறுபடியும் இங்கே ஒரு 1 minute எக்ஸ்ட்ரா இருக்கா? அதையும் தூக்கி போட்டோம்னா 71 டிகிரி 20 minutes and 35 seconds. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை மட்டும் பேலன்ஸ் விட்டு அந்த மேக்ஸிமம் ரேஞ்சை பக்கத்து இதில் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், ஓகேவா? அவ்வளோதான் சொல்ல வரேன். மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கோ அதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளதை விட்டுட்டு அந்த மேக்ஸிமம் ரேஞ்சை மினிட்டாக கன்வெர்ட் பண்ணி மினிட்டில் ஆட் பண்ணிடுங்க. இதுலேயும் மேக்ஸிமம் ரேஞ்ச் மினிட்லேயும் மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கோ அதை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அது டிகிரியை கன்வெர்ட் பண்ணி டிகிரியில் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு அடிஷன் பண்ணிக்கலாம். அடிஷன் அப்படின்றது டிகிரிஸோட அடிஷன் அப்படின்றது இப்படி தான், ஓகேவா? 71 minutes 20 seconds and 20 minutes and 35 seconds, ஓகேவா? இப்போ இதுவே வந்து நான் டிகிரிஸோட சப்ராக்ஷன் சொல்கிறேன், ஓகேவா? சப்ராக்ஷன் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்போ இதே ரெண்டு ஆங்கிளை வந்துட்டு நான் சப்ராக்ட் பண்ண சொல்கிறேன், ஓகேவா? இதே ரெண்டு ஆங்கிளை வந்து நான் சப்ராக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் கிடையாது. இங்கே வந்து 56 seconds இருக்குது, இங்கே வந்து 39 seconds இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 17 seconds. இங்கே டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்துட்டு 34 minutes இருக்குது, இங்கே வந்து 45 minutes இருக்குது. அப்படின்னா எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க? சாதா சப்ராக்ஷன் மாதிரி தான். ஜென்ரலாக ஒரு நம்பர் வந்துட்டு இப்போ 230 and 71 நீங்கள் சப்ராக்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு 2ன்னு எழுதுறீங்க, இந்த 2க்கு வந்துட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதுலேருந்து கடன் வாங்குவீங்களா? கரெக்டாக? சப்ராக்ஷன் சாதா சப்ராக்ஷன் அப்படி தானே பண்ணுவோம், அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே என்ன நம்பராக கடன் வாங்கினோம், இங்கே வந்து டிகிரியை கடன் வாங்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு டிகிரியை கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா 44 டிகிரியாக மாறிடும். ஒரு டிகிரி நான் எடுத்துட்டேன், அந்த ஒரு டிகிரியை 60 minutes கன்வெர்ட் பண்ணி இங்கே போட போகிறேன். 60 minutes கன்வெர்ட் பண்ணி இங்கே போட போகிறேன். போட்டேன்னா என்ன வரும்? 94 minutes, கரெக்டாக? 94 minutes. இப்போ டிஃபரன்ஸ் போடலாம் தானே? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் போடலாம் தானே? டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்?
ஸோ 44 and 49 ஓகே 49 மினிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக வரும் கரெக்டாக. ஸோ 49 மினிட் அப்படின்றது டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 19 டிகிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 19 டிகிரி 49 மினிட்ஸ் அண்ட் 17 செகண்ட்ஸ். ஸோ சாதாரணமாக நம்ம பண்ணுற சப்ராக்ஷன்னா அதை வந்து இங்கே டிகிரியாக மாற்றி வாங்குங்கன்ற. ஸோ இப்போ இந்த இடத்துலையுமே கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு மினிட்டை 60 செகண்டாக கன்வெர்ட் பண்ணி பாரோ ஓவர் பண்ணிக்கோங்கன்ற. ஓகேவா? ஜென்ரலாக பண்ணுற சப்ராக்ஷன்னா இந்த இடத்துல மினிட்டாக டிகிரியாக வாங்க போகிறீங்க, அவ்வளோதான், நம்பர்ஸ்லாம் வாங்காமல். ஓகேவா? கிளியரா? ஸோ டிகிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் ஆங்கிள் அடிஷன். ஓகேவா? ஸோ ஆங்கிள்னால் என்னென்னு பார்த்தோம், ஆங்கிளில் வந்து அக்யூரேசி மெயின்டைன்றதுக்காக மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் எப்படி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எக்ஸாமுக்கு வரலாம். ஓகேவா? வரலாம், அதனால சொன்னேன். ஓகே ஃபைன். ஸோ அப்போது ஆங்கிளோட அடிஷன் பார்த்தோமா? கரெக்டாக? ஓகே. அப்போ இது மூணு இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஜாமெட்ரிக்கான பேசிக் பாயிண்ட்டு, லைனு, டிகிரி, இது மூணுத்தையும் வச்சு எப்படி ஜாமெட்ரி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாமெட்ரி அப்படின்றது எக்ஸ்டென்ட் வந்து 2D and 3D அப்படின்னு சொல்லுவோமா? கரெக்டாக? ஓகே. பாயிண்ட்டு, லைனு, பிளெயினு, சாலிட். ஓகேவா? பாயிண்ட்டு, லைனு, பிளெயினு, சாலிடு. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், ஜாமெட்ரியோட ஸ்ட்ரக்சர் இதுதான், டைமென்ஷன்ஸ் இதுதான், இன்னும் போயிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு பாயிண்ட் அப்படின்றதுக்கு வந்து 0 டைமென்ஷனே கிடையாது. பாயிண்ட் அப்படின்றதுக்கு டைமென்ஷன் இருக்கா அப்படின்னா டைமென்ஷனே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 0 டைமென்ஷன், பாயிண்ட் அப்படின்றது 0 டைமென்ஷன். இது வந்து 1D. லைன் அப்படின்றது 1 டைமென்ஷனல், ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும் லைனுக்கு. லைன் அப்படின்றது 1 டைமென்ஷனல். பிளெயின் அப்படின்றதுக்கு வந்து 2 டைமென்ஷன் இருக்கும், ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ 2 டைமென்ஷன் பிளெயின்ஸை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 2 டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதே வந்து சாலிட்ஸ் அப்படின்னா 3 டைமென்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ், ஒய் அண்டு இசட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் இருக்கும். ஸோ 3 டைமென்ஷன் சாலிட்ஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? நமக்கு தேவையானது இது மட்டும்தான். 2D and 3D தான் நம்ம மேக்ஸிமமாக பார்க்க போகிறது. ஓகேவா? இது ரெண்டும் ஆப்வியஸாக தெரியும், பாயிண்ட் அண்ட் லைன் சொல்லியாச்சு. ஸோ அடுத்து 2D and 3D தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ ஜாமெட்ரிக்கு பேசிக்காக தேவையானது லைன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை வச்சு பாயிண்ட்டையும் லைனையும் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இப்போது இது இருக்கா, இது ஒரு 2D ஸ்ட்ரக்சரா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ இதில் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு 2D ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், அங்கங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ பாயிண்ட்ஸ், லைன்ஸ், ஆங்கிள்ஸ் இது மூணுத்தையும் சேர்த்து தான் ஜாமெட்ரியாக நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? 2D 3D சாலிட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? லைன்ஸு, ஆங்கிள்ஸு, அப்புறம் பாயிண்ட்ஸு, அதை வச்சு எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஓகே ஃபைன். அடுத்து இப்போ டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அப்படின்றத பார்த்தோம், ஆங்கிள்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல 2D and 3D சொன்னேன்னா இது எல்லாமே 2D 3D தான். ஓகேவா? ஆனால் லைன்ஸோட டைப்ஸு, ஆங்கிள்ஸோட டைப்ஸு இதெல்லாம் வச்சு அது ஒன்று வேரியஸாக மாறும். ஓகேவா? ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வேரியஸாக மாறும். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சிக்ஸாக் லைன்ஸு, கர்வ்ட் லைன்ஸு, அது இதுன்னு போயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு தெரிஞ்ச வேண்டியன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். பேரலல் லைன்ஸு, பர்பெண்டிகுலர் லைன்ஸு. ஓகேவா? பேரலல் லைன்ஸு, பர்பெண்டிகுலர் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ்னால் என்ன? விச் டசன் டூ லைன்ஸ் விச் டசன் ஹேவ் அ மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு இருந்தால் அது பேரலல் லைன்ஸு. பர்பெண்டிகுலர் லைன்ஸ்னால் which has a meeting point right angle to each other. கரெக்டாக? 2 lines which has a meeting point right angle to each other அப்படி இருந்தால் அது வந்து பர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ பேரலல் லைன்ஸு, பர்பெண்டிகுலர் லைன்ஸில் இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஓகே. ஆங்கிள்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஆங்கிளில் வந்துட்டு என்னென்ன டைப் இருக்குது? நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க தான், யோசிச்சு பாருங்கள். ஆங்கிள்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஓகே. ரைட் ஆங்கிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. கரெக்டா? ரைட் ஆங்கிள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. வேற? அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், இதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வளைச்சு அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ப்ரொடெக்டரில் அக்யூட் ஆங்கிள் வரீங்க, ப்ரொடெக்டரில் அப்டியூஸ் ஆங்கிள் வரீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் இது தெரியும். இது தவிர்த்து
இது தவிர்த்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். எப்போதுமே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ஆஃப் ஆங்கிள் அப்படின்றது எவ்வளோ இருக்கும்னா 360 டிகிரியாக இருக்கும். நான் முன்னாடி ரெஃபர் பண்ண மாதிரி 360 டிகிரி அப்படின்றது தான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஆங்குலர் மெஷர். ஓகேவா? ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஆங்குலர் மெஷர் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா 360 தான் இருக்கும். ஸோ இந்த இதில் 90 டிகிரி. ஓகேவா? ஸோ 90 டிகிரி அப்படின்ற ஆங்கிள் வந்துட்டு 2 லைன்ஸ் பைசெக்ட் ஈச் அதர், 2 லைன்ஸ் மீட்டர் ஈச் அதர் அட் 90 டிகிரி. நான் முன்னாடியே சொன்னால் பர்பண்டிகுலர் லைன்ஸ்னு. ஸோ 90 டிகிரி ஒரு 2 ரேக்கு நடுவில் 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஒரு 2 ரேக்கு நடுவில் 90 டிகிரிஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, இல்லை பர்பண்டிகுலர் லைன்ஸில் என்ன ஆங்கிள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரைட் ஆங்கிள். ஸோ எப்படி வேணால் சொல்லிக்கலாம். 2 ரே அதுக்கு நடுவில் 90 டிகிரிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரைட் ஆங்கிள் சொல்லிக்கலாம். இல்லைன்னா பர்பண்டிகுலர் லைனில் இருக்க ஆங்கிள் என்னன்னு கேட்டால் ரைட் ஆங்கிள், ஏதோ ஒன்று. 90 டிகிரி இருந்தால் அது வந்து ரைட் ஆங்கிள் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இந்த இதில் அதே மாதிரி ரைட் ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா 180 டிகிரி. 180 டிகிரினா ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ரெவல்யூஷன் அப்படின்றது 360 டிகிரி, அதில் பாதி ஹாஃப். ஸோ இங்கே என்ன ஹாஃப் தானே ரெவல்யூட் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். கரெக்டாக? ஸோ 180 டிகிரி. 180 டிகிரி அப்படின்றது தான் ஸ்ட்ரைட் ஆங்கிள், விச் மேக்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன். இப்போ ரெண்டு ரே இருக்கா, இது 2 ரேயும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன, அது ஒரு லைனு. கரெக்டாக? இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு, இந்த ரே இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், இந்த ரே இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். ரெண்டுமே சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ அது என்னது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே அது. கரெக்டாக? இது 2 ரே கிடையாது, ஒரு லைனு அப்படின்னு மாறிடுச்சா. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடுச்சு. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா 180 டிகிரி. ஓகேவா? 180 டிகிரி அப்படின்றது தான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஓகே, ஃபைன். ஸோ 180 டிகிரி அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள். எதர் அது 360 டிகிரின்னு சொல்லலாம், எப்போதுமே ஒரு அந்த இதை வந்துட்டு 360 டிகிரின்னு சொல்லலாம், 0 டிகிரின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து இதை கம்ப்ளீட்டாக இப்படி ரெவல்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே தான் 0 டிகிரியும் இருக்கும், இங்கே தான் 360 டிகிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் தான். நம்ம ஆக்சுவலி பொதுவாக சொல்கிறப்ப 720, 840 அந்த மாதிரி போயிட்டே இருப்போம். நான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மட்டும்தான் சொல்கிறேன். ஒரே ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் மட்டும் 360 வரும். அதை நம்ம 360ன்னு சொல்லலாம், 0ன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல மீட் பண்ண போகுது. இது வந்து ஜென்ரலாக இங்கே படிக்கிறப்ப அப்படி கிடையாது. படிக்கிறப்ப 360னா 360 தான் சொல்லுவான். 360, 540, 720 அந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம். அதெல்லாம் இல்லை, அதை நான் சொல்ல வரல, ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்கிறேன். சரி, ஓகே. ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ இதுக்கு இடப்பட்டையில் இருக்கிறது தான் இந்த அக்யூட்டு, அப்டியூஸு, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அக்யூட் அப்படின்றது என்னென்னா 0 to 90 டிகிரி. 0 to 90 டிகிரி என்னென்ன ஆங்கிள் தான், ஏதோ ஒரு ஆங்கிள். எந்த ஆங்கிளை நீங்கள் ரெஃபர் பண்ணி எந்த இடத்துல ஒரு ரே வரைஞ்சி அந்த ஆங்கிளை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாலும் 0 to 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்னு சொல்ல போகிறீங்க. ஓகேவா? 0 to 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள்னு சொல்ல போகிறீங்க. அதே இது 90 to 180. ஸோ இது என்னன்னு சொல்லுவீங்கன்னா அக்யூட்டு, இது என்னன்னு சொல்லுவீங்கன்னா அப்டியூஸ். 90 டிகிரி டு 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்ல போகிறீங்க. அதே இது 180 டிகிரி டு 360 டிகிரி கம்ப்ளீட் அடுத்த 180 டிகிரி 180 டிகிரி டு 360 டிகிரி அதை என்னன்னு சொல்லுவீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ அதை என்னன்னு சொல்லுவீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவீங்க. அப்படின்னா அப்டியூஸு, அக்யூட்டு, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட். அதாவது ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், கம்ப்ளீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஃபைன். இந்த அக்யூட்டு, அப்டியூஸு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. இந்த ரிஃப்ளெக்ஸ் மேபி பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, அக்யூட்டு, அப்டியூஸு, ரிஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஃபினிஷா? ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, இந்த டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபைன். அப்போது இதெல்லாம் ஓகே தானே? ஆங்கிளில் வந்துட்டு இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி, ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஆங்கிளோட டைப்ஸ் பார்த்தோமா? ரைட் ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், அந்த டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ 2 ரேஸ், அதாவது 2 ஆங்குலர் மெஷர் எடுத்துக்கிறேன். θ1, θ2 அப்படின்ற 2 ஆங்குலர் மெஷர் எடுத்துக்கிறேன். ஓகேவா?
எப்போ இந்த θ1 θ2 அட்ஜசென்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் அ காமன் பாயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ஓன்னு வச்சுக்கிறேன். இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? எப்போ ஒரு ரெண்டு ஆங்கிள் அட்ஜசென்ட் ஆங்கிளாக இருக்க போகுது அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் அ காமன் பாயிண்ட். அந்த ரெண்டு ஆங்குலர் மெஷருக்கும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த ரெண்டு ஆங்குலர் மெஷருக்கு காமனாக ஒரு ரே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஓபி அப்படின்றது இந்த ரெண்டு ஆங்கிளுக்குமே காமனான ரே. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து ஒரு காமனான ரே உள்ள ரெண்டு ஆங்கிளை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ரெண்டு ஆங்கிளையும் என்னன்னு சொல்லலாம்னா அட்ஜசென்ட் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அட்ஜசென்ட் ஆங்கிள்ஸ்னால் என்ன? ரெண்டு டைப் ஆஃப் ஆங்கிள், காமன் பாயிண்ட் அண்ட் ரே, ஒரு காமனான ரே இருக்கணும். இப்படி இருந்தால் அது வந்து அட்ஜசென்ட் ஆங்கிள் நம்ம சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ அட்ஜசென்ட் ஆங்கிள் ஓகே, அட்ஜசென்ட் ஆங்கிள்னா இதுதான். ஓகே, அடுத்து வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. ஏன்னா எக்ஸாம் ஓரியன்டான விஷயத்தில் இது நிறைய வாட்டி வரும். ஓகேவா? ரிப்பீட்டடாக கேட்பாங்க காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள், இது ரெண்டுமே ஆக்சுவலி அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் தான். காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ரியாக இருக்கட்டும், ரெண்டுமே ஆக்சுவலி அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, எதனால இதை பேசாமல் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்னே சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் இதை காம்ப்ளிமெண்ட்ரி, ஏன் இது சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அட்ஜசென்ட் ஆங்கிள்ஸ்னால் என்ன சொன்னேன்? ஒரு காமன் ரே இருக்கணும், அந்த ரேல ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போனா அந்த ரெண்டு ஆங்கிளும் அட்ஜசென்ட் ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் ரெண்டு ஆங்கிளை பற்றி தான் பேச போகிறோம், இதுலேயும் ரெண்டு ஆங்கிளை பற்றி தான் பேச போகிறோம். அது ரெண்டுமே அட்ஜசென்ட்டாக தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த ரெண்டு ஆங்கிளும் θ1 θ2 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, θ1 θ2 ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் அது ரெண்டுத்தையும் சம் பண்ணிங்கன்னா 90 டிகிரி வரும். ஓகேவா? 90 டிகிரி இருக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் அது ரெண்டுத்தையும் நீங்கள் சம் பண்ண போகிறீங்க அப்படின்னா 90 டிகிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? அப்போ காம்ப்ளிமெண்ட்ரினா ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணால், ரெண்டு அட்ஜசென்ட் ஆங்கிளையும் சம் பண்ணால் 90 டிகிரி இருக்கணும். அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அதே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180 டிகிரி இருந்தால் அந்த ரெண்டு அட்ஜசென்ட் ஆங்கிள்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே அட்ஜசென்ட் ஆங்கிள்ஸ் தான், ரெண்டு ஆங்கிள் தான் டீல் பண்ண போகிறோம். அதோட சம் 90 இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி, 180 இருந்தால் சப்ளிமெண்ட்ரி, ஃபினிஷ். ஓகேவா? ஸோ ரெண்டு அட்ஜசென்ட் ஆங்கிள் அதை ஆட் பண்ணால் 90 காம்ப்ளிமெண்ட்ரி, 180 சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஞாபகம் வச்சுக்க, காம்ப்ளிமெண்ட்ரி சிஎஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சி வந்து சின்னது தானே, ஆல்ஃபபெட்ஸில் வந்து 1 2 3 சின்னது தானே சி, எஸ் வந்து பெருசு தானே. ஓகேவா? ஸோ சி வந்து 90, எஸ் பெருசு 180. ஸோ 90 சின்னது, 180 பெருசு. ஸோ சியோடது 90, எஸ்ஸோடது 180 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குழப்பம் அது, காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரியும் குழப்பம் அப்பப்போ. ஸோ அதுக்காக சொல்கிறேன், சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி 90, சப்ளிமெண்ட்ரினா 180. ஸோ ஃபைன். இப்போ அட்ஜசென்ட் ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன? ஓகே ஃபைன். இப்போ அடுத்து ஆல்டர்னேட்டிங் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இது கேள்வி விட்டுருப்பீங்க நிறைய இடத்துல. ஓகேவா? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்னன்னா, டூ லைன்ஸ் மீட் அட் அ சர்டன் பாயிண்ட். ஓகேவா? 2 lines meet at a certain point. இது ரெண்டு லைன் வந்துட்டு ஒரு certain பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்படி ஆயிருக்க இடத்துல இந்த இடத்துல 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா? இங்கே θ1 θ2 θ3 θ4 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா? ஓகேவா? 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் எது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா விச் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர்ஸ். ஸோ θ1ஐயும் θ3ஐயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெர்டிகலி ஆப்போசிட் டு ஈச் அதர். அதே மாதிரி θ4ஐயும் θ2ஐயும் என்னன்னு சொன்னாங்கன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ θ1 θ3யும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், θ4 θ2வும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே θ1ல என்ன இருக்கோ அதே தான் இங்கே θ3லையும் இருக்க போகுது, θ4ல என்ன இருக்கோ அதே தான் இங்கே θ2லையும் இருக்க போகுது. ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ஸோ θ1 இஸ் ஈக்குவல் டு θ3, அதே மாதிரி θ4 இஸ் ஈக்குவல் டு θ2. இது எப்போதுமே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே ஃபைன். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஓவரா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு லைனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக என்ன சொன்னேன், லைன்ஸில் வந்து நான் பேரலல் லைன்ஸு, பேரலல் லைன்ஸு, பர்பண்டிகுலர் லைன்ஸு, அந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் லைன்ஸு எல்லாத்தையும் வச்சு நிறைய டைப்ஸ் இருக்குது. கொலினியர் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. கொலினியர் லைன்ஸ்னால் ஒரு காமன் பாயிண்டில் நிறைய லைன்ஸ் மீட் ஆச்சு. இப்போது
இது ஒரு காமன் பாயிண்ட், இது எல்லா லைன்ஸுக்குமே இது ஒரு காமன் பாயிண்ட். அப்போ இந்த லைன்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொலினியர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே தான் பாயிண்ட்ஸுக்கும். ஒரு லைனில் 3-4 பாயிண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வைஸ் வேர்ஸா தான். ஓகேவா, ஸோ கொலினியர் லைன்ஸு கொலினியர் பாயிண்ட்ஸு அது இருக்கட்டும். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு 2 லைன் இன்டர்செக்டிங்கோ நான் இன்டர்செக்டிங்கோ ஏதோ ஒன்று. ஓகேவா, ஏதோ ஒரு 2 லைன். இப்போ இந்த 2 லைனையும் கட் பண்ணுற மாதிரி நான் இன்னொரு லைன் வரைகிறேன். ஓகேவா, இந்த 2 லைனையும் கட் பண்ணுற மாதிரி இன்னொரு லைன் வரைகிறேன் அப்படின்னா இந்த லைன் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு 2 லைனை கட் பண்ணுற மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் வரைஞ்சேன்னா இது என்னது, இங்கே ஒரு இடத்துல ஒரு 4 ஆங்கிள், இந்த இடத்துல ஒரு 4 ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தானே வரும். கரெக்டாக, இங்கே θ 1 2 3 4 அதே மாதிரி 5 6 7 8 ஸோ 8 ஆங்கிள்ஸ் மொத்தமாக ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு 2 லைனு, அந்த லைனை வந்து இன்னொரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக, இந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இதில் θ1 அண்ட் θ2 அப்படின்றது என்னவா இருக்கும், θ1 அண்ட் θ2வும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான். ஏன், காமன் பாயிண்ட்டு. அதே மாதிரி காமனாக ஒரு ரே இருக்குது, இந்த ரே வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ இந்த இதில் இருக்க எல்லா ஆங்கிள்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். θ1 2 அட்ஜசன்ட், 2 3 அட்ஜசன்ட், 3 4 அட்ஜசன்ட், 4 1 அட்ஜசன்ட். ஸோ எல்லா ஆங்கிளுமே அட்ஜசன்ட்டாக தான் இருக்கட்டும். அடுத்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ன்றது முன்னாடியே சொன்னதான். ஸோ 2 லைன் இன்டர்செக்ட் ஆயிருக்கு, 2 4 ஆப்போசிட், 1 3 ஆப்போசிட், 6 8 ஆப்போசிட், 7 5 7 ஆப்போசிட். ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அடுத்து ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இப்போது சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஒன்று சொன்னேன் தானே. ஸோ இந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி இருக்கா, காம்ப்ளிமெண்ட்ரி இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரி தான் இருக்குது. எது சப்ளிமெண்ட்ரினா எல்லா ஆங்கிளுமே சப்ளிமெண்ட்ரி தான். ஓகேவா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே. ஸ்ட்ரெயிட் லைன்னாலே என்ன வரப்போகுது, ஸ்ட்ரெயிட் லைன்னாலே ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான் வரப்போகுது, 180 டிகிரி தானே வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் 2 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி தானே வரும். அப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி தான் வரும், 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி தான் வரும். ஸோ இதை சுற்றி எடுத்திங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ சப்ளிமெண்ட்ரி அதையும் பார்த்தாச்சு. இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஏன், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு நமக்கு 90 டிகிரி வேணும், அந்த கண்டிஷன் இங்கே எங்கேயுமே வரல. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகலை, பட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ரா என்ன சொன்னேன், ஆல்டர்னேட்டிங் அண்ட் கரஸ்பாண்டிங் சொன்னா. ஆல்டர்னேட்டிங் அண்ட் கரஸ்பாண்டிங். ஆல்டர்னேட்டிங் அண்ட் கரஸ்பாண்டிங்னு எக்ஸ்ட்ரா 2 சொன்னா. ஓகே, கரஸ்பாண்டிங் அப்படின்றதோட ஜென்ரல் மீனிங் என்ன, கரஸ்பாண்ட்ஸ் டு திஸ் அப்படின்னா என்ன மீனிங், அதோட ஜென்ரல் மீனிங் என்ன, அது மாதிரியே இருக்கக்கூடிய இது அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரல் மீனிங் வரும். அப்படின்னா இந்த இடத்துல 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, 1 2 3 4, இந்த 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, இந்த 4 ஆங்கிளுக்கும் இந்த 4 ஆங்கிள் அப்படியே கரஸ்பாண்டிங். ஸோ அப்படியே தானே இருக்குது. சும்மா நான் எக்ஸாக்டாக சொல்ல வரல, இது ரெண்டும் வேறு லைன்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக இருக்காது. பட் ஆனால் இது மாதிரியே தான் இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை கட் பண்ணி 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே லைனை கட் பண்ணி 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 ஆங்கிள் 2 இருக்குது, இந்த இடத்துல ஆங்கிள் 6 இருக்கா, அது ரெண்டும் கரஸ்பாண்டிங். ஆங்கிள் 1 இருக்குது, ஆங்கிள் 5 இருக்கா, அது ரெண்டும் கரஸ்பாண்டிங். ஆங்கிள் 3 இருக்குது, ஆங்கிள் 7 இருக்கா, அது ரெண்டும் கரஸ்பாண்டிங். ஆங்கிள் 4 ஆங்கிள் 8 இருக்கா, அது ரெண்டும் கரஸ்பாண்டிங். ஸோ இங்கே என்ன இருக்கோ அப்படியே தானே இங்கே இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் புரியுதா? ஓகே, அடுத்து ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா, ஸோ இந்த இதுலேயே ஆல்டர்னேட்னா என்ன, ஆல்டர்னேட்னா அதுக்கு பதிலாக இது அப்படின்ற மாதிரி தானே. ஓகேவா, அதுக்கு அடுத்து இது இல்லைனா ஆல்டர்னேட்னா ஆல்டர்னேட் சொல்யூஷன் தேடுவாங்க. இது இல்லையா, அப்போ இது அப்படின்ற மாதிரி சொல்யூஷன் தேடுவாங்களா. ஸோ ஆல்டர்னேட்னா அது இல்லை இது அப்படின்ற மாதிரி மீனிங் வருமா. ஸோ அது இல்லை இது அப்படின்ற மாதிரி மீனிங் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 4 இருக்கா, 4ம் 6ம் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ் வந்து 4,6, 4ம் 6ம் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி 5,3, 5ம் 3ம் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி 1ம் 7ம் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ். 1ம் 7ம், 1 அப்படின்றது இங்கே இருக்குது, 7 அப்படின்றது இங்கே இருக்குது. 1ம் 7ம் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள், 2ம் 8ம் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள். ஓகேவா, 2ம் 8ம் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணுறப்ப இந்த 5 6 4 3 அப்படின்றது உள்ளே இருக்குது, 1 2 8 7ன்றது வெளியில் இருக்கா. ஸோ அதில் ஒரு இது மாறும். இந்த 4 6 5 3 என்ன சொல்லுவாங்கன்னா இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள், இதை வந்து எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது
adjacent angle, complementary, supplementary, vertically opposite, alternating, corresponding. இது எல்லா ஆங்கிள்ஸும் பார்த்துருக்கோமா? ஓகே ஃபைன். டிரான்ஸ்வர்ஸ் லைன் ஆச்சுன்னா இந்த மாதிரி 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். எந்தெந்த இடத்துல கரஸ்பாண்டிங், எந்தெந்த இடத்துல ஆல்டர்னேட்டிங்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ இதே ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் 2 parallel லைனை கட் பண்ணி ஃபார்ம் ஆகுது. AB and CD are 2 parallel lines. இந்த parallel லைனை கட் பண்ணி ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் வருது அப்படின்னா ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 and 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா? நம்ம முன்னாடி சொன்னோமா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொன்னோம், அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்னு சொன்னோம், அடுத்து வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொன்னோம். எல்லா ஆங்கிள்ஸும் சொன்னோமா? நான் எதெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எதெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே ஈக்குவல். ஆப்வியஸாக வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் எல்லா இடத்துலையும் ஈக்குவல் தான், அது பிரச்சனையே இல்லை. கரெக்டாக? இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் சொன்னா, கரஸ்பாண்டிங்னா என்ன? 2 and 6, 1 and 5, 2 and 6 corresponding, 1 and 5 corresponding, 4 and 7 corresponding, 3 and 8 corresponding. கரெக்டா? இதெல்லாம் கரஸ்பாண்டிங்கா? இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். 1 is equal to 5, 2 is equal to 6, 4 is equal to 7 and 3 is equal to 8. ஸோ இது எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு சொன்னா, இன்டீரியரில் 4 is equal to 6, 4ம் 6ம் ஆல்டர்னேட்டிங் இன்டீரியர் ஆங்கிளா, அது ஈக்குவல் டு 4 is equal to 6. அதே மாதிரி 3 is equal to 5, 3, இது 2 இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிளா, அது 2 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள் 1 is equal to 8, 2 is equal to 7. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் ஃபார்ம் ஆகி மீட் ஆச்சு, ஆல்டர்னேட்டிங் ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். எப்போனா இந்த ஏபி அண்ட் சிடி லைன்றது பேரலாக இருக்கும். அப்படி பேரலாக இருந்துச்சுன்னா இந்த ஆல்டர்னேட்டிங் ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஈக்குவலாக தான் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா சம்மில் வந்துட்டு அப்ளை பண்ணுவோம் இது. ஸோ ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அங்கே இந்த ஆங்கிள்னால் இங்கேயும் அதே ஆங்கிள் தான் அப்படின்ற மாதிரி சம்மில் வந்து நம்ம இது பண்ணுவோம், இன்க்ளூட் பண்ணிப்போம், யூஸ் பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகேவா? கிளியரா? ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் 2 பேரல் லைனை கட் பண்ணி வந்துச்சுன்னா அதில் வர ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? கிளியர்? ஓகே. ஸோ அப்போது ஆங்கிள்ஸோட டைப்ஸு எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது வரைக்கும் பார்த்துருக்கோம். கரெக்டாக? இப்போ லைன்ஸும் ஆங்கிள்ஸும் பார்த்தாச்சா? ஸோ இப்போ லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் எப்படிலாம் கொஷின் வரலாம், பேசிக்ஸ் பார்த்தாச்சு. கரெக்டாக? லைன்ஸ்னால் இதெல்லாம் இருக்குது, ஆங்கிள்ஸ்னால் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்தாச்சு. ஆனால் எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி அதை கேட்பாங்கன்னு தெரியணும் தானே? கரெக்டாக? எப்படி அதை கேட்பாங்கன்னு தெரியணும். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். ஓகே. தி மெஷர் ஆஃப் an angle is தி மெஷர் ஆஃப் an angle angle A ன்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த ஆங்கிள் ஏன்னு வச்சுப்போம். மெஷர் ஆஃப் an angle A is 14 degrees less than its complementary angle. ஓகேவா? ஸோ மெஷர் ஆஃப் an angle A is 14 less than its complementary angle. அப்படின்னா அந்த ஆங்கிளோட ஏவோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆங்கிள் ஏன்னு இருக்குது. அந்த ஏ அப்படின்றது அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை விட 14 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏ அப்படின்றது அதோட காம்ப்ளிமெண்ட்ரியை விட 14 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்படின்னா அந்த ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா? அந்த ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன சொன்னேன் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரினா இதாக தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஏ வந்து 14 டிகிரிஸா, ஏ 14 டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லிட்டேன்னா, காம்ப்ளிமெண்ட்ரினா நமக்கு என்ன, 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். அதான் காம்ப்ளிமெண்ட்ரியா? கரெக்டு. அப்போ 2 ஆங்கிள், இது θ1, இது θ2. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஏதோ ஒரு ஆங்கிளை ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஏ, இது θ1. ஓகேவா? ஸோ
ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அப்படின்றது 14 கம்மியாக இருக்குது. எதை விட? அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை விட. அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னது? θ1. இது ரெண்டும் தானே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஏக்கு θ1 காம்ப்ளிமெண்ட்ரி, θ1க்கு ஏ காம்ப்ளிமெண்ட்ரி. இது ரெண்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? அப்போ ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன? θ1. ஸோ θ1 விட ஏ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 14 கம்மியாக இருக்கா? கரெக்டான ஏ தான் கம்மியாக இருக்குது, θ1 தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்னா 14 ரெண்டுத்துக்கும். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன? 90 டிகிரியா? காம்ப்ளிமெண்ட்ரிஸ் ஆட் பண்ணால் 90 டிகிரியா? அப்போ θ1ஐயும் ஏவையும் ஆட் பண்ணால் என்ன? 90 டிகிரியா? அப்போ 2θ1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 104. அப்போ θ1 இஸ் ஈக்குவல் டு 52. ஸோ இப்போ θ1 தெரிஞ்சிருச்சு, இந்த ஆங்கிள் வந்து 52ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 38. ஸோ ஆங்கிள் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 38 டிகிரிஸ். ஓகேவா? ஸோ எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 90 டிகிரி அப்படின்ற ஒரு பாயிண்ட் தெரியும். ஸோ அதை வச்சு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 14. அதுக்கப்புறமா நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரின்னு ஃபார்ம் பண்ணி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணேன்னா θ1 எனக்கு கிடச்சிரும், θ1 கிடச்சிட்டா ஏவும் எனக்கு கிடச்சிரும். ஓகேவா? கிளியரா? ஓகே ஃபைன். அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, சப்ளிமெண்ட்ரிலையும் இப்படி தான் வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அடிஷன் பண்ணி 180 வரும்னு தெரியும் சப்ளிமெண்ட்ரிக்கு. ஸோ இதே கேஸில் சப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்கன்னா அதை சம் பண்ணி 180 போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்படியே வரும், இப்படியும் வரலாம் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து two angles are supplementary. Two angles A, B are supplementary. Okay, two angles A, B are supplementary. Given that A minus 4B is equal to 10. Okay, A minus 4B, AB அப்படின்றது ரெண்டு angles are supplementary ன்னு கொடுத்துருக்காங்க. A minus 4B is equal to 10 அப்படின்றது வந்து condition. Given that A minus 4B is equal to 10. இப்போ எனக்கு ஏவும் கண்டுபிடிக்கணும், பியும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ சப்ளிமெண்ட்ரினா என்ன? ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணால் என்ன வரணும்? 180 டிகிரி வரணுமா? கரெக்டாக? ரெண்டு ஆங்கிளையும் சம் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ மைனஸ் மாற்றிட்டேன் அப்படின்னா -5b இஸ் ஈக்குவல் டு -170. ஓகே, அப்போ b இஸ் ஈக்குவல் டு 34. ஸோ b இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு? 34ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ b தூக்கி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? ஸோ இப்போ இந்த இதில் 34ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்? ஸோ a இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 146 டிகிரிஸ். ஸோ அப்போ ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அவ்வளோதான். காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரிஸில் அதோட சம் வந்து 90 டிகிரி, அதோட சம் காம்ப்ளிமெண்ட்ரிக்கு 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரிக்கு 180 டிகிரின்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் சுற்றி கேட்பாங்க. ஓகேவா? அதில் காம்ப்ளிமெண்ட்ரினா 90, சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரின்றதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் தான் குழப்பம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ அப்போ சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரியில் இப்படி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போவோம் அப்படின்னா, நான் முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பேரலல் லைன் டிரான்ஸ்வர்ஸ் லைன் பார்ப்போம்ல, பேரலல் லைன் டிரான்ஸ்வர்ஸ் லைன் பார்த்தோம். ஸோ அந்த இதில் அதுக்கு முன்னாடி சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரியில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ கே அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது, அதே மாதிரி 12x + 6 டிகிரி அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. கே அப்படின்ற ஒரு ஆங்கிள், 12x + 6 டிகிரி அப்படின்றது ஒரு ஆங்கிள். இது ரெண்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அதே கே ஆங்கிளுக்கு 6x அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஆங்கிள் கே அப்படின்றது இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு காமன். ஓகேவா? கே அப்படின்றது இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு காமனு. கே வந்து இந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட்ரியாகவும் கே வந்து இந்த ஆங்கிளோட காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா எக்ஸ் என்ன, கே என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, கே என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்கும். இப்போது எக்ஸ் வேணும் இல்லை கே வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும் சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரினா, இப்போ கே ப்ளஸ் 12x + 6 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா? கரெக்டாக? அதே மாதிரி கே ப்ளஸ் 6x இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த ரிலேஷன் தானே நமக்கு தெரியும் சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரினாலே. ஸோ டேரெக்டாக அந்த ரிலேஷனுக்கு வந்துருங்க. சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொஸ்டினில் பார்க்குறீங்கன்னா டேரெக்டாக அந்த ரிலேஷனுக்கு வந்துருங்க. 180 90 அப்படின்ற ரிலேஷனுக்கு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்? 6x + 6 இஸ் ஈக்குவல் டு 19 இருக்கா? கரெக்டாக? 6x + 6 இஸ் ஈக்குவல் டு 19 இருக்குது.
ஸோ இந்த இடத்துல அந்த சைடு போச்சுன்னா 6x is equal to 84. அப்போ x is equal to எவ்வளோ 1 and 4. ஸோ x is equal to எவ்வளோ 14. ஸோ x is equal to எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க 14 கண்டுபிடிச்சிட்டிங்க. தூக்கி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. இப்போ x is equal to 14 இந்த இடத்துல போட்டிங்கன்னா என்ன ஆகும்? x is equal to 14 இந்த இடத்துல போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ k plus 6x is equal to 90 டிகிரியா? கரெக்டாக k plus 6x is equal to 90 டிகிரி. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 14 சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னா 60 plus 24 84. ஸோ k plus 84 is equal to 90. அப்போ k அப்படின்றது என்னவா இருக்கும்? 6ஆக இருக்குமா? ஓகேவா? k அப்படின்றது என்னவா இருக்கும்? 6ஆக இருக்கும். ஓகே, இப்போது இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுலேருந்து ஒரு தீசிஸ் நம்ம வரலாம், இல்லை ஒரு பாயிண்ட் நம்ம வரலாம். என்ன அப்படின்னா, ஒரு காமனான ஆங்கிள் இன்னொரு ஆங்கிளுக்கு சப்ளிமெண்ட்ரியாகவும் இன்னொரு ஆங்கிள் இது ஏ இது பின்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு காமனான ரெண்டு ஆங்கிள் கேன்ற ஆங்கிள் அது வந்து ஏன்ற ஆங்கிளுக்கு சப்ளிமெண்ட்ரியாகவும் பின்ற ஆங்கிளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் இருந்தால் என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம் அப்படின்னா a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்துட்டோமா, அப்போ டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 12x + 6 - 6x இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு டேரெக்டாக சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதை போட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தேவையில்லை. ஸோ அப்போது ஒரு காமனான ஆங்கிள் இன்னும் ரெண்டு ஆங்கிளுக்கு ஒன்று வந்து சப்ளிமெண்ட்ரி இன்னொன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இதை நான் ஈக்குவேஷனாக எழுதுறேன்னு வச்சுக்குவோம். k + a இஸ் ஈக்குவல் டு 180. கரெக்டாக? அதே மாதிரி k + b இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதான ரெண்டு கண்டிஷனு. இப்போ நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? கே போயிடும். அப்போனா a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, b மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி கிடையாது, மாறி வரும். ஓகேவா? a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட a காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட b, a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளால் வர முடியும். ஓகேவா? கிளியரா? இது கிளியரா? ஓகே, ஃபைன். ஸோ அப்போது சப்ளிமெண்ட்ரியும் காம்ப்ளிமெண்ட்ரியும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி வேர்டு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் 90 180 டிகிரின்ற பாயிண்ட்டுக்கு நீங்களாவே போயிருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்ன ட்விஸ்ட் வைப்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? என்ன ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா வேர்டிங்ஸில் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏ இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு பி அப்படின்னா ஏவும் பியும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு அர்த்தம். ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி பினா பியோட காம்ப்ளிமெண்ட்ரி ஏ இஸ் சப்ளிமெண்ட்ரி டு பினா ஏவோட சப்ளிமெண்ட்ரி பி பியோட சப்ளிமெண்ட்ரி ஏ. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 வரப்போகுது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 வரப்போகுது அப்படின்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ட்விஸ்ட் வைப்பாங்க. இதோடது அது, அதோடது இது, இதோடது இதுன்னு இழுத்துட்டு போவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க மேக்ஸிமமாக போனால் சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரியில். ஓகேவா? ஓகே, கிளியர். ஓகே, முன்னாடி வந்து அந்த மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் பார்த்தோமா, அதில் ஒன்றே ஒன்று. ஓகேவா? இப்போ 57 டிகிரி 16 minutes and 22 seconds. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன? இதோட இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு இது, பி ஏ இஸ் ஈக்குவல் டு இது, பி அப்படின்றது என்ன? a + b இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? அதுதானே காம்ப்ளிமெண்ட்ரினா? இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தானே கேட்டேன். காம்ப்ளிமெண்ட்ரினால என்ன? a + b இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியா? அப்போ b வேணும்னா a வந்து 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணுமா? கரெக்டாக? a வந்து 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணும். இப்போது இதை வந்து 90 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? இதை வந்து 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 90 டிகிரி நான் 90ன்னு எழுதலாம், இல்லைன்னா 89 டிகிரி 59 minutes 60 seconds இப்படியே மாற்றி எழுதிக்கலாம் தானே. நான் முன்னாடி சொன்னதானே 360 வந்து இப்படியும் நான் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ 60 செகண்ட்ஸ்ன்றது என்ன? 1 minute. 1 minute நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா 60 minutes. 60 minutesன்றது என்ன? 1 டிகிரி. 1 டிகிரி நான் மறுபடியும் இங்கே கொடுத்துடலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஏ 90யோட ஏவை மைனஸ் பண்ணால் பி கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 57 டிகிரி 16 minutes and 22 seconds. ஸோ அதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல 38 seconds. அதே மாதிரி இங்கே 4 39 43 minute. ஸோ இந்த இடத்துல 3 and 29 33 டிகிரி. ஓகேவா? 3 and 29 32. ஓகேவா? கிளியரா? ஸோ 89 டிகிரி 59 minutes and 60 seconds வந்து நான் 90 டிகிரி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அதிலேருந்து 57 டிகிரி 16 minutes and 22 seconds நம்ம மைனஸ் பண்ணி
பியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, கிளியரா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதான் வரப்போகுது. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60. கரெக்டாக? 60 minutes. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 59 seconds. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 89 degree. ஸோ இது என்னது 90 degree தானே? 89 degree 59 minutes அண்ட் 60 seconds அப்படின்றது 90 degreeயா? ஸோ ஓகேவா, கிளியரா? ஸோ மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் இன்கேஸ் காம்ப்ளிமெண்ட்ரிக்குள்ளே வச்சு கொடுத்தாலும் எப்படி போடுறது, அவ்வளோதான். ஓகேவா, கிளியரா? அடிஷன் சப்ராக்ஷன் தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஓகே 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 நெக்ஸ்ட். அடுத்து வந்துட்டு நம்ம அந்த ஆங்கிள்ஸ் பார்த்தோமா, ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸு, சப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்த்தோமா அதில். ஓகே, இப்போ வந்து ஏபி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, ஏபி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு பாயிண்ட்லேருந்து 2 ரே பாஸ் ஆகுது. ஓகேவா, 2 ரே பாஸ் ஆகுது. இதை சிடின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சிடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் இந்த ஆங்கிள் வந்து 50 degree. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்துட்டு 3x + 10 degree. இந்த ஆங்கிள் வந்துட்டு x + 20 degree. ஓகேவா, ஸோ 50 degree 3x + 10 degree x + 20 degree அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த 3 ஆங்கிளுக்கும் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா, எக்ஸோட வேல்யூ என்னன்றது தான் கொஸ்டினாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வேணால் ஃபார்ம் ஆகிட்டு போகுது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஏபி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வேணால் ஃபார்ம் ஆகிட்டு போகுது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது அப்படின்னா 180 தான் வரப்போகுது. ஸோ 3x + 10 + 50 + x + 20 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது அப்படின்னா 180 degree தான் வரப்போகுது. ஓகேவா, கிளியரா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 4x + 80 4x + 80 = 180 degree. இப்போ 4x = 100, அப்போ x = 25 degree. ஓகேவா, கிளியரா? ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆங்கிள் வேணால் ஃபார்ம் ஆகிட்டு போகுது, எத்தனை நம்பர் ஆஃப் டிவிஷன் வேணால் போட்டு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது எல்லா ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 தான் வரப்போகுது. ஓகேவா, கிளியரா? கிளியர் தானே? ஓகே, அடுத்து அடுத்து வந்து 2 parallel lines. ஸோ நான் முன்னாடி parallel linesல transverse line சொன்னேன்ல, 2 parallel lines. அதில் வந்து transverse line இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதோட ஆங்கிள் வந்து ஏ, அதே மாதிரி இதோட ஆங்கிள் வந்து பி. ஓகேவா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் ஏபிக்கு வேல்யூ கொடுத்துருங்கனாலும் கொடுத்துக்கோங்க. இங்கே 30 degree, இங்கே 40 degreeன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே 30 degree, இங்கே 40 degreeன்னு வச்சுக்கோங்க. ஏபிக்கு வேல்யூ கொடுத்துட்டாலும் சரி, ஏதோ ஒன்று எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு வேணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இது ஏபின்ற லைனு, இது சிடின்ற லைன். ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த ஏபிசிடின்றது பேரலல், ஏபி இஸ் பேரலல் டு சிடி அப்படின்றது தான் கண்டிஷன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இது ஒரு பாயிண்ட் தானே, கரெக்டாக? இது ஒரு பாயிண்ட் தானே. நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும், இது வரைக்கும் நான் பார்த்ததில் அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள், அது மட்டும் தானே தெரியும். டிரான்ஸ்வர்ஸ் லைன் வரைஞ்சா இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். கரெக்டாக, இது வரைக்கும் நான் தானே சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ அதை ஃபார்ம் பண்ண நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா, எக்ஸாமில் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க. டிரான்ஸ்வர்ஸ் லைன் இது, ஆங்கிள் இதுதான் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. நீங்களாக அதை டிரான்ஸ்வர்ஸ் லைனை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இந்த இடத்துல எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஏபி அண்ட் சிடிக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ கீழே இருக்கிறத மறந்துடுங்க, இதுக்கு கீழே இருக்கிறத மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இது 2 பேரலல் லைன், இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் தானே. ஓகேவா, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இது 2 பேரலல் லைன், அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் தானே. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் என்ன, ஏ. இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும், இது 2 என்ன, இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிளா. கரெக்டாக? இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளும் இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளும் இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிளா. இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள் 2 பேரலல் லைனுக்குள்ளே எப்படி இருக்கும்னு சொன்னேன், ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னேன்னா, அப்போ இங்கே 30 அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும், இங்கேயும் 30 தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இப்போ மேலே இருக்கிறத மறந்துடுங்க, இந்த லைனும் இந்த லைனும் பேரலல். கரெக்டாக? அப்படின்னா இந்த 40யும் இங்கே இருக்க ஆங்கிள் என்னவா இருக்கும், இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள், கீழே இருக்கிறத பேஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இதுவும் என்னவா இருக்கும், 40 டிகிரியாக தான் இருக்கும். அப்போது நம்மளாக தான் அந்த டிரான்ஸ்வர்ஸ் லைனை கண்டுபிடிக்கணும்.
ஸோ எந்த இடத்துல ஜாமெட்ரியை மாற்றினா அந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன் வருது அப்படின்னு நம்ம தான் தேடி பார்க்கணும். அவங்க டேரெக்டாக எக்ஸாமில் கொடுத்துருக்க மாட்டாங்க இதான் டிரான்ஸ்வர்ஸ் லைன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பேரல் லைன் வரைஞ்சிக்கிட்டு எனக்கு டிரான்ஸ்வர்ஸ் லைன் ஃபார்ம் ஆகுது, நான் இப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது 30 40னா இது மொத்த ஆங்கிள் எவ்வளோ? 70 டிகிரியா? நான் என்ன கேட்டேன்? எக்ஸ் தானே கேட்டேன். ஸோ 70 + x = 360 டிகிரியா? இப்போ எக்ஸ் எவ்வளோ? 290 டிகிரி. ஓகே என்ன கிளியரா? ஸோ அந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன் அந்த ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கரெக்டு தான். ஆனால் எக்ஸாமில் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. டேரெக்டாக இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் லைனு, இந்த இடத்துல தான் இந்த ஆங்கிள் இருக்குது, எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்லாம் எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா எல்லோரும் பாஸ் ஆயிடுவாங்களா? கிடையாது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல அந்த ஜாமெட்ரியை மாற்றணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல மாற்றணும். இப்போது இந்த சம்முக்கு ஓகேவா 2 பேரல் லைன் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து 2 ரே இது அந்த பேரல் லைன்ஸ் மீட் பண்ணுது. ஏபி அப்படின்றது பேரல் லைன், அதோட ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சிடி ஏபிசிடி அப்படின்றது பேரல் லைன்ஸு, அதுக்கு நடுவில் ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த சைடுக்கு ஒரு ரே இந்த சைடுக்கு ஒரு ரே அப்படின்ற மாதிரி இருக்குது ஜாமெட்ரி இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் எக்ஸு, இந்த ஆங்கிள் ஏ, இந்த ஆங்கிள் பி அப்படின்னா எக்ஸ் = a + b தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டோம்ல, நான் நடுவில் ஒரு லைன் போட்டு அதை வந்துட்டு இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிளாக எடுத்து போடலாம், கரெக்டாக? ஸோ எக்ஸ் = a + b தான் இருக்கும். இந்த மாதிரி ஜாமெட்ரி இருந்துச்சுன்னா எக்ஸ் = a + b தான் இருக்கும். இன்கேஸ் y கேட்குறாங்க அப்படின்னா y = 360 - a + b. ஓகேவா? கிளியரா? அவ்வளோதான். நம்ம எழுதுறது தான் ஜாமெட்ரியில் வந்து நம்ம எழுதுறது தான் ஃபார்முலாஸ். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஓகேவா? x = a + b, y = 360 - a + b. கிளியரா? ஸோ டிரான்ஸ்வர்ஸ் லைனை வந்து நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். எந்த இடத்த இப்போ சம்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், நம்மளாக தான் டிரான்ஸ்வர்ஸ் லைனை ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? கிளியர். ஓகே ஃபைன். இன்னும் ஒரே ஒரு சம். ஓகேவா? ஒரே ஒரு சம்மு. அதே தான் டிரான்ஸ்வர்ஸ் லைன் ஃபார்ம் பண்ணுறது தான். ஓகேவா? டிரான்ஸ்வர்ஸ் லைன் ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல இந்த ஆங்கிள் வந்து எக்ஸு. ஓகேவா? இந்த ஆங்கிள் எக்ஸு, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் காமா, இந்த ஆங்கிள் வந்து பீட்டா. ஓகேவா? இது எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஸோ பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க, ABCO அப்படின்றது பாயிண்ட்ஸு. எந்த கண்டிஷனுமே கிடையாது, பேரல் கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல எப்படி நீங்கள் டிரான்ஸ்வர்ஸ் லைன் கொண்டு வருவீங்க? ஓகேவா? இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்குன்னா நம்ம டிரான்ஸ்வர்ஸ் லைன் கொண்டு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பிளாங்காக இருக்குது. இப்போ ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணியும் ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணியும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இன்கேஸ் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ இப்போது இந்த ஏபின்ற லைனுக்கு இந்த பாயிண்டில் என்னால் ஒரு பேரல் லைன் வரைய முடியுமா? ஏபின்ற லைனுக்கு இந்த பாயிண்டில் என்னால் பேரல் லைன் வரைய முடியும் தானே? ஸோ இதை வந்து B' A' வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படின்னா அது ஒரு பேரல் லைனாக இப்போ ஏபியும் இந்த B' A' பேரல், அதுக்கு இது டிரான்ஸ்வர்ஸ் லைன். கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல ஆங்கிள்னா இந்த இடத்துலையும் ஆங்கிள்னா ஆல்ஃபா தான். ஏன்? இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள். கரெக்டாக? ஸோ முன்னாடியே சொன்னது. அதே மாதிரி இப்போ ஏசிக்கும் பேரலாக ஒரு லைன் வந்துக்கிறேன். இது A', இது C'. அப்போது ஏசி A', C', AC இதுக்கு வந்துட்டு இங்கே காமா இருக்கும், அப்படின்னா இங்கேயும் காமா தான் இருக்கும். ஏன்? அதுவும் இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ இங்கே ஆல்ஃபா, இங்கே காமா. அது கிளியரா? ஓகேவா? ஓகே. இப்போ இது ரெண்டும் வந்துட்டு பேரல் லைன்ஸ் தானே? கரெக்டாக? இப்போ இங்கே பீட்டா இருக்குன்னா இங்கே என்னவாக இருக்கும்? இங்கேயும் பீட்டாவாக தான் இருக்கும். கரெக்டாக? இங்கே பீட்டானா இங்கே என்னவாக இருக்கும்? இங்கேயும் பீட்டாவாக தான் இருக்கும். கரெக்டு தானே? ஓகே. ஸோ இங்கே பீட்டா அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிளா? ஸோ இந்த இடத்துல பீட்டா அப்படின்னா இந்த இடத்துல பீட்டான்றது கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? கிளியரா? ஏபின்றதுக்கும் A', B''ன்றதுக்கும் இந்த இடத்துல பீட்டானா இந்த இடத்துல பீட்டா. ஏன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை வச்சு இங்கே பீட்டானா இங்கே பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது இருக்கட்டும். ஸோ இந்த A', C' மறந்துடுங்க. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இந்த A', B''ன்ற லைன் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளா? இந்த பாயிண்ட், இந்த Cன்ற பாயிண்ட், OC இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது மூணு ஒரு ட்ரையாங்கிளா? இங்கே B, இங்கே ஆல்ஃபா இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 180 - பீட்டா + ஆல்ஃபா. நான் ட்ரையாங்கிள் சொல்கிறப்ப அது எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆங்கிள்ஸ் சம் பண்ணால் 180 அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல 180 - பீட்டா + ஆல்ஃபான்னு இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா? A', B''ன்ற ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா + காமாவாக இருக்கும்.
இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா பீட்டா ப்ளஸ் காமாவாக இருக்கும். அப்போ எக்ஸோட டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்கும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவாக தான் இருக்கும். ஸோ அதை நான் அழைச்சிட்டு இன்னொருக்கா தெளிவாக வரைகிறேன். ஓகேவா, இதுதான் சம்மு. ஓகேவா, இதுதான் சம்மு. நான் என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா இந்த லைனுக்கு பேரலாக இன்னொரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இங்கே பீட்டா இருந்துச்சு, இங்கே ஆல்ஃபா இருந்துச்சு, இங்கே காமா இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ இந்த லைனுக்கு பேரலாக இதை வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே ஆல்ஃபானா இங்கேயும் ஆல்ஃபா தான். எனக்கு என்னது இன்டீரியர் ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள். இங்கே பீட்டானா இங்கேயும் பீட்டா தான். என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே பீட்டா இங்கே காமானா இந்த இடத்துல என்னென்னு கண்டுபிடிச்சோம், பீட்டா ப்ளஸ் காமான்னு தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு ட்ரையாங்கிளே உள்ள மடிச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஜாமெண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ன்ற ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவாக தான் இருக்கும் அப்படின்ற ஹைபோதேசிஸ் கொண்டு வரலாம். எப்படின்னா இப்படி தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் லைன் ஃபார்ம் பண்ண தெரியணும். இந்த இடத்துல பேரல் லைன் போட்டுனா இதை டிரான்ஸ்வர்ஸ் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஓகேவா, கிளியரா? சரி, ஓகே. பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக போட்டிருக்காங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மேக்ஸிமம் நான் இதில் சால்வ் பண்ணியிருப்பேன், 2-3 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். இல்லை அப்படின்னா அதில் இருக்கிறதையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வந்து அடுத்த கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து 2D ஸ்ட்ரக்சர்ஸ் 3D ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ, பை.